ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி சரண்யா. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th செயல் பகுதியில் உள்ள காலக்கணிதம் அப்படின்ற ஒரு செயல் பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இதில் யார் எழுதுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன் இந்த காலக்கணிதத்தை எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா, காலக்கணிதம் கண்ணதாசன். உங்களுக்கு இதிலே ஷார்ட்டாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கவிஞன் என்பவன் யார், அப்புறம் அவன் குணம் என்ன, அவன் பணி என்ன, மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமையை களையை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர அறுப்பவன் கவிஞன். காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகிறான். அப்போ காலத்தை கணிப்பது, அப்புறம் காலக்கணிதம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்ணதாசன். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா இவரோட பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது ஒரு லைன் விடாமல் நீங்கள் படித்து பாருங்களேன். உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இவரை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வரும். ஓகேங்களா, நீங்கள் புரிஞ்சு மட்டும் படித்து பாருங்களேன். கவிஞன் ஞானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லி இவரை பற்றின ரிலேட்டடாக தான் இருக்கும் இந்த பாட்டு ஃபுல்லாக. நான் அந்த பாட்டு ஃபுல்லாக படித்தா டைம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினச்சிட்டு கூட நிறைய பேர் பார்க்காம விட்டுருவாங்க. அதனால நீங்கள் இந்த பாட்டு ஒரு டைம் படித்து பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும், நல்லா புரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா நூல்வழி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா கவி சக்கரவர்த்தியும் கவியரசும். இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலான்னா நதியின் பிழையென்று நரம்புணலின் அன்றே. அப்போ பிழையென்றுன்னு வருது இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கு பிழை வரக்கூடாதுன்னா கம்பெடுத்தா பிழை வராது. ஓகேங்களா, கம்பெடுத்து அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிழை வராது எந்த ஒரு இதுலேயுமே. அதுதான் கம்பன். ஓகேங்களா, பிழையென்றுன்னு வந்தாலே கம்பன். அடுத்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை அப்படின்னு கண்ணதாசன். இப்போ மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா கண்ணன் சொல்லுவார் கர்ணன் கிட்ட, நான் என்ன பண்ணட்டும், அது விதியோட விளையாட்டு, நான் என்ன என்னோட குற்றம் ஒன்றும் இல்லை, அது விதி செய்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது உங்களுக்கு வரணும் இந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கண்ணதாசன் தான். ஓகேங்களா, அடுத்து நம்ம இங்கே பார்ப்போம். இயற்பெயர் முத்தையா. அப்போ கண்ணனை யார் பார்த்தாலுமே அவருக்கு முத்தம் கொடுக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசை வரும். அதுதான் அவரோட இயற்பெயர். என்ன நம்மளோட இயற்கை அதுதான். கண்ணனை பார்த்தா அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பார். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பையும் சரி, பெரிய ஆளாக இருக்கிறப்பையும் சரி, யாருக்குமே ஆசை வரும். ஏன்னா சரிங்களா, அதனால முத்தையா, முத்தம் கொடுக்கணும் நம்மளுக்கு ஆம்பரும். ஷார்ட்கட்டாக சொல்கிற எல்லாமே நீங்கள் சிலது சீரியஸாக நினச்சாலும் நான் ஷார்ட்கட்காக தான் சொல்லியிருக்கேன். சீரியஸாக எதுவுமே நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம், உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்க வைக்கலான்ற இதில் மட்டும்தான் நான் நோக்கத்தோடு தான் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணனோட இதை கண்ணை பார்த்திங்கன்னா ஐயோ அவரை சாத்த மாட்டார், எவ்வளோ ஒரு அழகான விசாலமான கண், அதை சாத்திக்கிட்டால் நல்லது, அதை சாத்தலைன்னா நம்மளை கவர்ந்துருவார் போல் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா 1927 to 81. அப்போ 27 2 கண்ணில் 7 உலகம் 7 கடல் மலை எல்லாமே 2 கண்ணுக்குள்ளே வச்சுருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்கும் எட்டாத ஒரு அமுதமாக இவர் இருப்பார். ஒரு அமுதம் எட்டாத ஒரு கனியாவோ ஒரு அமுதமாகவோ இவரோட அன்பு இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இல்லைன்னா இந்த லாஸ்ட்டில் உள்ள இயருக்கு மட்டும் கூட நம்ம வேறு மாதிரி வச்சுக்கலாம். என்னென்னா கண்ணதாசன் அவங்க பேரண்ட்ஸ்க்கு 8வது குழந்தை. சரிங்களா, 8வது குழந்தையில் இவர் தான் நம்பர் 1 ஃபேமஸில். அப்போ அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா கமகப்பிரியா. இப்போ கண்ணனை வச்சு தான் நம்ம ரிலேட்டடாக போடுறோம். அதனால் கண்ணன் கமகமன் எப்பயுமே இருப்பார், பிரியமாக இருக்கிற மாதிரி நம்ம மனசு தோன்ற அளவுக்கு கமகமன் இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா பார்வதிநாதன், பார்வதியோட அண்ணன் இல்லைங்களா கண்ணன், அது வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. அடுத்து ஆரோக்கியசாமி, அவர் பார்த்திங்கன்னா குழந்தையிலையும் சரி பெரிய நல்லா கொழு நல்லா இருப்பார். அப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, ஆரோக்கியசாமின்னா கண்ணன். அடுத்து காரை முத்துப்புலவர், அவர் எப்போ பார்த்தாலும் வெண்ணெய் தின்னுட்டு இப்போ வாயெல்லாம் பல்லெல்லாம் வெள்ளை, அதாவது காரன்றதை ஒதுக்கிட்டு முத்துப்பல்லு புலவர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, முத்துப்புலவர்னு. அடுத்து வணங்கா முடியும், மடையில் எப்பயுமே மயில் ரெக்கை வச்சுருப்பார் இல்லைங்களா, அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, வணங்காமுடி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4000+ கவிதைகள். இவருக்கு வாயில் விட்டு நம்ம சொல்லவே முடியாது. எந்த திசை 4 திசை இல்லாமல் எந்த திசையில் எடுத்தாலும் கூட நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ கவிதைகள்லாம் பாடலாம் இவரை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5000+ திரைப்பட பாடல்கள். கண்ணதாசனை மென்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் 5000+ திரைப்பட பாடல்கள்லாம்
நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, பாடியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா இதழ்களின் ஆசிரியர். இப்போ இதற்கு எப்படி ஷார்ட்கட்னா சண்டமாருதம், மேதாவி, தென்றல் திரை, ஒளி, திருமகள், தென்றல் திரை, முல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படின்னா இப்போ சண்டமாருதம், நம்ம கண்ணதாசனோட கண்ணை பார்த்தாலே நம்மளோட சண்டை பிடிக்கணுன்ற மனசு கூட நம்மளுக்கு வந்து மாறி போகும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மேதாவி, அவரை போல் வந்துட்டு யாராலையும் வந்துட்டு ஒரு இது டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை வந்து ஷார்ட்டாக சொல்ல முடியும், மாதிரி மேதாவி. அடுத்து பார்த்திங்கன்னா தென்றல், அவருக்கு எப்பயுமே வந்துட்டு தென்றலில் புல்லாங்குழல் வாசிக்கணும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்றல் திரை, அவரோட புல்லாங்குழல் தென்றலையே வந்துட்டு திரை போல் கிழிச்சு எடுத்து போய்கிட்டே இருக்கும். அதில் ஒரு நடுவில் ஒரு திரையவே போட்டுரும், ஒரு காற்றுக்கு நடுவில் ஒரு வேலி போட்டுறாங்களா அது போல் வந்து அவரோட கீதம் வந்து அப்படி போகும். அடுத்து பார்த்திங்கன்னா திரை, ஒளி, அதில் வந்து நம்ம அதான் சவுண்டு, அவரோட சவுண்டு. சரிங்களா. சவுண்டு, திரை, ஒளி. அடுத்து பார்த்திங்கன்னா திருமகள்களை தான் அந்த யார் ஆண்டாளையும் அப்புறம் இன்னொரு அம்மாவையும் வந்து மேரேஜ் பண்ணிக்காங்க, 2 ஒய்ஃப் இல்லைங்களா, பாமா ருக்மணி. அடுத்து பார்த்திங்கன்னா திருமகள் வந்து ஆண்டாள் தான். சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா தென்றல் திரை அதான் நான் சொன்னேன் இப்போது. அடுத்து பார்த்திங்கன்னா முல்லை பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கழுத்தில் ஏதாவது ஒரு பூவு, அதாவது வெள்ளைப்பூ, நம்ம முல்லைப்பூன்னு சொல்லல, அது வந்து சுடியிருப்பார். அப்புறம் கவிதை காப்பியங்கள். அவர் இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா ஒரு கிழவன் சேதுபதி அவர்கள் வந்து ஷார்ட்கட்டு சொல்கிறேன். கிழவன் சேதுபதி அவர்கள் வந்துட்டு ஒரு பாண்டியம்மா தேவி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஆட்டநதி ஆதிமந்தி வந்து ஆட்டமாக ஆடி, அது எதுக்குன்னா கல்லை குடிச்சிட்டு மாங்கனியை சாப்பிட்டுட்டு ஆட்டமாக ஆடவும் அங்கே பார்த்திங்கன்னா இது பெரிய இதாக இருக்கே, ஒரு பெரிய காப்பியமாக இருக்கே, ஐங்குறு காப்பியம்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க யார், ஹிந்து மக்கள். அப்புறம் வந்துட்டு இது கிறிஸ்டின்ஸ் என்ன நினச்சாங்கன்னா நம்ம எதுக்கு அப்படி விடக்கூடாது, அப்படி விடக்கூடாது, நம்ம வந்துட்டு அவங்க மட்டும் தான் போடுவாங்க, நம்மளும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு காவியம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேர் சுட்டிட்டாங்க. அப்போ இதுதான் அதுக்குள்ளே ஷார்ட்கட்டு. ஓகேங்களா. உங்களுக்கு புரியலன்னா ரிவைண்ட் பண்ணி கூட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து நாவல்கள் பார்த்திங்கன்னா சேரமான் காதலி. அப்போ வந்துட்டு இவருக்கு 2 ஒய்ஃப் இல்லைங்களா, 2 பேருமே வந்துட்டு சேர்ந்துக்கவே மாட்டாங்க, அதான் சேரமான் காதலி. அவங்கள பற்றினா தான் இவரை வச்சு ரொம்ப காமெடி பண்ணுவாங்க. ஸோ சாகித்ய அகாடமி விருது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கவிஞனின் கதை, ஒரு கண்ணனின் கதைன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அவளுக்காக ஒரு பாடல், ராதைக்கோ இல்லை பாமாவுக்கோ ருக்மணிக்கோ யாருக்கோ வேணாலும் வந்துட்டு ஒரு பாடல் வந்து பாடுவார். மொத்தம் அவங்க 2 பேருமே வந்து சுருதி சேராத ராகங்கள். ஓகேங்களா. அப்புறம் 2 பேரையும் கல்யாணம் பண்ணது தெய்வ திருமணங்கள். ஓகேங்களா. அப்புறம் வந்து மீசா அப்படின்லாம் வரும். மீசா அப்படின்லாம் நெக்ஸ்ட்டு நிறையா அடுத்தடுத்து வரும். ஆனால் நான் வந்து இதில் நோட் பண்ணல, ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சிறுகதைகள் பார்த்திங்கன்னா ஒரு நதியின் கதை, அதாவது நதியில் உட்காந்து தான் அவர் வந்து புல்லாங்குழல் வாசிப்பார். பேனா நாட்டியம், புல்லாங்குழல் வந்து பேனா மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு தூக்கம் இல்லை. அப்போ மனசுக்கு அவருக்கு எப்போயுமே தூக்கம் இருக்காது, கண்ண முடிகிற மாதிரி இருக்கும், அவர் எப்போயுமே தூங்கவே மாட்டார், ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்துகிட்டே இருப்பார். அடுத்து தர்மரின் வனவாசம். அப்போ ராமன் வந்து வனவாசம் போனார்ல, அது மாதிரி தர்மரின் வனவாசம்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தன் வரலாறு ஒன்று ராமன், இன்னொன்று வந்து கிருஷ்ணன். வனவாசம் வந்து ராமன் போனார், வனவாசம் வந்துட்டு கிருஷ்ணன் போனார். ஓகேங்களா. அது அதில் ஷார்ட்கட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2013 கண்ணதாசனுக்கு வந்து தபால் தலை வந்து வெளியிட்டாங்க. அப்போ கண்ணான்றது 3 எழுத்து இல்லைங்களா. அப்போ 13, அதில் கண்ணன் வந்து ஒருத்தர் தான், ஒருத்தருக்கு கண்ணான்னு 3 எழுத்து உள்ள பேரை வச்சுருக்காங்க. ஸோ கண்ணதாசன் தபால் தலையிட்டது வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்து கண்ணதாசன் வந்து தமிழக அரசின் அரசவை கவிஞராக வந்து திகழ்ந்தார். அது மட்டும்தான். ஆனால் முதல் அரசவை கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். சரிங்களா. அதை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து இவருக்கு கிடச்சிது. எதுனா நம்ம இங்கே பார்த்தோம், சேரமான் காதலியில் வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது. ஓகேங்களா. அடுத்து உடல்நிலை காரணமாக 1981 அப்போ வந்து இறந்துட்டார். சரிங்களா. மேற்படி கீழே உள்ள டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் இப்போ வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எங்களுக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எப்படி செய்யணும், எப்படி நடத்துகிறோன்றது நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமா, இல்லை இதே வந்து கன்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் வந்துட்டு நல்லாயிருக்கு, நல்லா இல்லை, எதுனாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணுன்னு தான் நான் ஷார்ட்கட் கிளாஸாக போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூங்க.